கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துதல்களை கிராஸ் டிவியின் சார்பாகவும் இயேசுவின் இரத்த கோட்டை நல்ல சமாரியன் சபையின் சார்பாகவும் தூத்துக்குடி மாவட்ட நல்ல சமாரியன் சபைகளின் சார்பாகவும் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026 ஆண்டு உங்களை கனப்படுத்துகிற ஆண்டாக இருக்கும். நீங்கள் இழந்ததையெல்லாம் திரும்ப பெறுகிற ஆண்டாக இருக்கும். யார் யாரெல்லாம் சேனைகளின் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறார்களோ, எவர்களெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ, வசனத்துக்கு நடுங்கி வாழ்கிறார்களோ, அவர்கள் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இனி எந்த ஆட்சி வந்தாலும் வசனத்தின் அடிப்படையில் நல்லாட்சியை பார்ப்பது கடினம். இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும். ஆனால் யார் யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து வாழுகிறார்களோ, வசனத்துக்கு நடுங்கி வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அவர்களை தேவன் அக்கினியாய் பயன்படுத்துவார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆதியாகமம் 12:2 தேவன் உங்களை ஆஸ்வதித்து உங்கள் பெயரை இந்த வருஷத்திலே பெருமைப்படுத்துவார். நீங்க வெட்கப்பட தேசத்திலே கீர்த்தி புகழ்ச்சிமாய் வைப்பார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும். உங்களை ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற ஆண்டாயிருக்கும். ஆனா மிக முக்கியமான காரியம், உன்னதமானவரின் மறைவுக்குள் வாழ அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவாகிய கண்மலையின் வெடிப்புகளில் மறைந்திருக்க அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழ அர்ப்பணிப்போம். வசனத்துக்கு நடுங்கி வாழ அர்ப்பணிப்போம். தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதாக. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். God bless you all.